ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரெசிபி தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, ஓகேங்களா? ஸோ நம்ம செய்ய போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் சப்போர்ட்டு தெரியுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும், வேறு லெவல். ஸோ எண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் ஆட் பண்ணுறோம் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறதுல ஐயோ நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், அந்த ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுது, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பொடிசாக. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தது வீட்டில். ஸோ அதையும் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. ஏன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு மட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குழம்புனே சொல்லலாம். உங்களுக்கு எப்பயாவது கன்ஃபியூஷன் வர சொல்ல கண்டிப்பாக இந்த போட்டு செஞ்சுருங்க, ஓகேங்களா? கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்குறோம், ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த காயினை நல்லா வெந்து வரட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு டிஷ்ஷும் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேவையான அளவு தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த ஒரு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ கல் உப்பா உங்கள் இஷ்டம், ஆனால் அளவு கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா? நம்மக்கிட்ட கல் உப்பு தான் இருக்குது, ஸோ அதுதான் ஆட் பண்ணுறோம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம், கலரி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க ப்ரொசீஜர். இப்போ கொதித்து வந்தது வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா குழம்பு பதம் நான் காட்டுறேன், ஓகேங்களா? நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா?